Hey! Hey! வெல்கம் பேக் டு அவர் சேனல் கலை விலாக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா த ரியல் சைக்கோ அப்பார்ட்மெண்ட். அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அந்த வீடியோவுக்கு நீங்கள் நிறைய வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. கிட்டத்தட்ட 60,000க்கும் மேலே வியூஸ் போயிருக்குது. நிறைய பேர் வந்து ப்ரோ அகைன் அந்த சைக்கோ பில்டிங்க்கு போங்க, அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு அவன் இருக்கானா இல்லையான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால தான் அகெயின் அந்த சைக்கோ அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்திருக்கோம். பைக் விட்டு வர்றப்போ வந்து மேலேருந்து யாரோ நிற்கிற மாதிரி வந்து எங்களுக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அப்பார்ட்மெண்ட்டோட என்ட்ரன்ஸில் தான் நாங்கள் நின்று இருக்கோம். பக்கத்தில் வந்து ஒரு ஸ்ட்ரீட் மாதிரி தான் இருக்குது. இந்த ஸ்ட்ரீட் பக்கம் யாரும் அவ்வளோ வரமாட்டாங்க. வர்றப்போ எங்களுக்கு பயங்கரமான ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனு. வர்றப்போ வண்டி ஒரு இடத்துல ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து அந்த மாதிரி தான் வந்தோம். பிகாஸ் மழை வந்துருந்துச்சு, சரி இருந்துச்சு. அதனால் வர்றப்போ பயங்கர நெகட்டிவோட இந்த நாள் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குது. என்ன ஆக போகுதுன்னு தெரில. மேலே ஏதாச்சும் உருவம் பார்த்தோமா இல்லை நிழலா எதுவுமே ஒன்றும் புரியல. மரம் வந்து பயங்கர ஹைட்டாக இருக்குது. அதுவா என்னன்னு எதுவுமே புரியல. ஸோ கை காட்டு இருந்துச்சா? சரி, ஓகே. ஆரம்பத்துலேயே அந்த மாதிரி யோசனை நினச்சிக்கோ. எது பார்த்தாலும் அதே மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் யோசிக்காத. நாங்கள் அந்த சைக்கோவுக்கு தேவையான விஷயங்கள்லாம் வந்து நிறைய வாங்கி வந்திருக்கோம். ஒரு சைக்கோவா இல்லை நார்மலான ஒரு பர்சனாக இருந்தால் கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதனால தான் அவருக்கு தேவையான சாப்பாடு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வாங்கியிருக்கோம். அதெல்லாம் அவர் ஏற்றுக்கிறாரா இல்லையான்றதை இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துடலாம். முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இன்றைக்கி இன்னும் க்ளோஸாக போக போகிறேன். அன்றைக்கே வந்து ப்ரோ ஏன் ப்ரோ எவ்வளோ க்ளோஸாக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. எனக்கு ஒரு க்யூரியாசிட்டி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்களை காட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு இருந்தது. பட் இன்றைக்கி என்ன ஆனாலும் சரி, எவ்வளோ பயமாக இருந்தாலும் சரி, இந்த வீடியோ சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்து முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். போகலாமா? நானும் பிச்சு மாமா வந்து அகைன் வந்திருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, பார்க்கலாம். Same building. நைட்டு இங்கே வச்சிடலாமா? இங்கே வச்சிடலாமா? வச்சுட்டு போவோம் இருக்கும். ஏன்னா அன்றைக்கி வந்து இங்கே இருக்கானா அங்கே இருக்கானா அந்த மாதிரி இருந்துச்சு. நைட்டு இங்கே வச்சுட்டு போயிடலாம். வீடியோ நைட்டு நைட்டு இங்கே தான் வச்சுருக்கோம் சேஃப்டியாக. அப்போலாம் வா வா வா. அன்றைக்கி இந்த இடத்துல தான் பயங்கரமான விஷயங்கள்லாம் நடந்தது. எங்களுக்கே ஒன்றுமே புரியல. அன்றைக்கி இதெல்லாம் எழுதிருந்துச்சு, கேஸ் இஸ் ஹியர் ஸோ ப்ளீஸ். தெரில, உள்ளே வராது. இந்த இடம் தான் என்னென்னமோ ஆச்சு. உள்ளே வராதா? கால் ஃபுல்லாக சீசா ஒரு கிழிச்சிக்கும். கண்ணாடி பாய்சன் பாட்டில் மாதிரி இருக்கு. டோரா பூச்சிலாம் வச்சுருக்காங்க. ஃபோட்டோ தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம். ஏய், என்னடா இது? அரசு ஊழியர் சங்கத்துலாம் இருக்குது. பேப்பர்லாம் மெரிக்காத, பேப்பர்லாம்
பாத்ரூம் என்னென்ன இருக்கு. நார்மலாக வீடாக இருக்கிறப்போ இருந்ததா இது. இந்த ஆஞ்சநேயர் ஃபோட்டோ பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி இதுவாகிடுச்சு. அது ரியலாக இருக்க மாதிரி இருக்குல்ல. நீங்களே பாருங்களேன். என்னது டஸ்ட்டாக இருக்குதா? சரி வா வா வா. கைஸ் ஆக்சுவலாக அன்றைக்கி நாங்கள் நைட் விஷனை யூஸ் பண்ணாமல் இருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்தோடனே வந்து நைட் விஷன் வச்சிடலாம், அதுவும் வந்து கொஞ்சம் ஒளிச்ச மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கரெக்டாக நைட் விஷன் வச்சுருக்கோம். நைட் விஷன் ஏதாச்சும் கேப்சர் ஆகுதான்றது நம்ம செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 2 அப்பார்ட்மெண்ட்டுமே வந்து பக்கத்தில் இருக்குது. 2த்தையுமே ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். அந்த சைக்கோ இங்கே இருக்கிறானா இல்லையான்றது ஃபுல்லாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு பார்த்துட்டு தான் போக போகிறேன். இந்த வீடியோ பெருசாக இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். சாப்பிடலாம். நைட் விஷன் ஃபுல்லாமே எல்லா அப்பார்ட்மெண்ட்டுமே வந்து வெளியிருந்து பார்க்கறதுக்கு சேமாகவே இருக்குது. உள்ளவும் போய் பார்த்து பாத்துரா ஏன்டா பார்த்து லைட்டாக வெய் சவுண்ட் வருது பின்னாடி. வண்டி சவுண்டா? ஒன்றுமே புரியலடா. இங்கே பார்த்துக்கலாம். தெரியல, ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நம்ம வர்றப்ப மேலே பார்த்தது நிழலா இல்லை ஆளா? கை காட்டிச்சானா? கை தெரிஞ்சிச்சு. கூப்பிட்ற மாதிரி இருந்துச்சா? கை நீட்டி கூப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. நிஜமாவும் எனக்கு எதுவும் நிழலாக இருக்கிறப்போ இன்ட்ரோ பேசுகிறப்ப இல்லடா, நம்ம வண்டியில் வந்துருந்தோம்ல. வண்டியில் வந்து நாங்கள் நின்னோமா, அப்போ மேலே வந்து நிழல் மாதிரி இருந்துச்சுல்ல, கை காட்டுற மாதிரி இருந்தது. அப்போ சொல்லுறியா? அதுக்கப்புறமா எப்போ நம்ம படிக்கல என்னமா இன்ட்ரோ பேசணுமா, அவங்க சைடில் பார்த்தாக்கா மேலே வந்து கை மட்டும் அப்படி தெரிஞ்சிச்சு. சரிப்பா, இப்போ இன்னும் கூப்பிட்றான் போல இருக்குது. என்னன்னு இல்லாமல் தெரியல. அன்னைக்கு நீ தானே வந்த கூட, ஒரு வேளை ஒன்று கூப்பிட்றான் போல. நான் பேசிட்டேன், நீ தான் பேசவே இல்லை. கைஸ் எதுவுமே இல்லை. ஆமாம், இதுதான் வந்து அந்த சூசைட் பண்ண ரூம்னு சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக அதான் உண்மை. இந்த ரூமில் தான் வந்து சூசைட் நடந்துருக்குது. வா, பொறுமையாவா. எதுவும் மெரிக்காதடா, சவுண்டே கொடுக்காது. முடிஞ்ச அளவுக்கு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா நம்ம சவுண்டு என்ன கொடுத்தான்னு வச்சுக்கோ, இருக்கிறவங்கள நம்மளை காட்டிக்காமல் விட்டுருவோம், அமைதியாக விடுவோம். நம்ம அமைதியாக போனால் தான் கேப்சர் வச்சு பண்ண முடியும். ஓகேவா? பொறுமையாக வா, பயப்படாமல் வா. நானும் முடிஞ்ச அளவுக்கு இருக்கிறேன். ஓகே, அப்போ ப்ளீஸ். ஆக்சுவலாக கீழே ரூம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் வந்து மேலே இருக்குது. இது அப்பார்ட்மெண்ட்ன்றதுனால அப்படியே ஒரு சீரியஸாக வந்து எல்லாமே அப்படி தான் இருக்குது போல இருக்குது. ஆனால் வெளியிருந்து பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. உள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் தான் நான் பார்த்துட்ருக்கேன். உள்ளவும் சேம் தான் இருக்குது. நம்ம மேபி
செகண்ட் அப்பார்ட்மெண்ட், அடுத்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறப்போ வேணால் எதாவது சேஞ்சஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இங்கே வேணால் சைக்கோக்கு ஏற்ற மாதிரி பாட்டில்லாம் மட்டும் நிறைய இருக்குதுடா. பாருங்க, ஃபுல்லாகவே பாட்டில் தான். எக்ஸாக்டாக சேமாக எப்படி பாத்ரூம் இருக்கோ அதே மாதிரி தான் எல்லா ரூமுமே இருக்குது. அண்ணா, யாரா இருக்கீங்களா? அண்ணா, பேசுற மாதிரியா இருக்க? அன்னைக்கு வந்தோமே அவங்களே தானே வந்திருக்கோம். நீங்கள் அன்றைக்கி தான் எங்கள் முன்னாடி வரல, இன்றைக்காச்சும் எங்கள் முன்னாடி வாங்க. உங்களுக்கு தேவையானது நிறைய விஷயம் நாங்கள் வாங்கி வந்துருக்கோம், அதெல்லாம் உங்களுக்காக தான் கொடுக்க போகிறோம். நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா வாங்க, நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுத்துட்றேன். வேறு என்ன உங்களுக்கு வேணும்னாலும் கேளுங்க, நான் ரெடி பண்ணி எடுத்துன்னு வந்து தரேன். பார்த்து அங்கேயே மரம் எவ்வளோ ஹைட்டாக இருக்கு. ஆமாடா, எல்லாமே இடிஞ்சு உள்ற ஸ்டேஜ். ஆல்ரெடி பாதி உளுந்துட்டு இருக்குது. சேஃபாகவே வா. ஆனால் யாருமே இல்லை. கையிடா இங்கே எந்த மட்டும் இருக்குமோ? இந்த சீலிங்லாம் பயங்கரமாக உள்ற ஸ்டேஜில் இருக்குடா. படம் நைட் டியூஷன் வச்சுருந்தேன், அதே செட்டப் மாதிரி இருக்கிறேன். பார்த்து வா, சேஃபாக வா. இப்போ நாய் பண்ணிக்குது. இங்கே போனால் க்ளீனாக இருக்குல்ல? இதுவா? அது ஃபஸ்ட்டு சைக்கோவா இல்லை வேற எதுனா ஒன்றுமே புரியல. நம்ம எவ்வளோ பேசணும், அதுக்கப்புறம் பார்த்தா ஆளே இல்லை. சிவா கைஸ், மொட்டை மாடி, டார்ச் கீழே பார்த்த மாதிரி அடி முடிஞ்ச அளவுக்கு. எங்க எங்க எங்கடா? கைஸ், ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டோட ரூஃபுக்கே வந்துட்டோம். பக்கத்துலேயே வந்து இன்னொரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது. என்னடா அது? போதுண்ணா.
வந்துருச்சுல்ல வா தெளிவா பார்த்துட்டேன்டா யாரு பார்த்து வா சேஃபா வா இரு யாராவது இங்க இருக்கீங்களா? யார் இப்ப இங்க இருந்தது? நான் உங்களை பார்த்துட்டேன். அன்னைக்கு இருந்தீங்களே நீங்க தானே அது? நான் நான் இப்போ நாங்கள் பார்க்கறது உங்கள் தானா? அதோட பதட்டத்தில் ஒன்றுமே பண்ண முடியலடா. நாங்கள் இப்போ பார்த்தது உங்களை தானா? எங்க எங்க தெரியலடா. என் கண் முன்னாடி வாங்கல. என் கண் முன்னாடி வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். போடுறா பீர் பாட்டிலோட கேஸ் கேஸை வாங்கி வந்து குடிப்பாங்களோ? அரே நான் நீங்க தானே எந்த ரூம் இருக்கிற பத்து 3 பக்கம் அப்படியே டீடைல்ஸ் மாதிரி கேக்குது. நான் அது என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. எது சொன்னாலும் என்னது? ஏய் ஏய்
கத்துறான். ஏன்டா இப்படி பண்ற? அவன் கத்துனாலும் சரி என்ன பண்ணாலும் சரி நான் சொல்றது கேளு. சரி நான் கொஞ்சம் பார்க்கணும். நான் சொல்றேன்ல தூரமா இருக்கா நான் பார்த்துக்கிறேன். என்னாச்சுன்னா நீ ஓடி போய் யாரா கூட்டு வரதுக்கு என்ன பண்ணுவேன்? நீ தூரமாவே பயப்படாத. பயத்தை எனக்கு இருக்காது. எனக்கு பயமா இருக்கு. கொஞ்சம் சரியா? ஏய் நான் ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நாங்கள் உங்களை பயமுத்துறதுக்கோ எதுக்குமே வரல. இப்போ உங்கள் கையில் பேசுறதுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ கொஞ்ச நேரம் இருங்க. நாங்கள் உங்கள் கையில் பேசிட்டு உங்களுக்கு நிறைய விஷயம் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ தயவு செஞ்சு எதுவும் எங்களை பண்ணிடாதீங்க. நான் கிட்ட வரேனா எதுவும் பண்ணிடாதீங்க. ஒரு நிமிஷம் நான் காணண்டா காணண்டா ஆமாடா இங்க வர்ற சாமி போட்டோ எல்லாம் கிழிஞ்சிருக்குதுடா. பாத்தோ வா 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 என்னடா மொத்தம் இவ்வளவு மர்மமா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கிறது கூட வேஸ்ட்டு. இதே மாதிரி தான் அன்னைக்கு வந்து இருக்கிற மாதிரி இருந்துட்டு அப்புறம் காணாமல் போயிடுச்சு. என்ன பண்ணலாம்? அன்னைக்கு ரொம்ப நேரம் வந்து அந்த ரூம்ல தான் பேசியிருந்தோம். அந்த ரூம்ல தான் ரொம்ப நேரம் இருக்கிற போல இருக்கு. நம்ம டேரக்டா அங்கே போயிடலாம். ஓகேவா? நைட் டியூஷன் பண்ணி நைட் டியூஷனோட வச்சுருக்கலாம். வா 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 பார்த்து இங்கே தான்டா பார்த்தேன். சாலிடாக பார்த்தேன். இங்கே தான் பயங்கர மர்மமாக இருக்குது இல்லை? வா வா பார்த்து வா. ஏறு. இங்கே இதெல்லாம் இருக்குடா. கண்ணாடிலாம் நிறைய வச்சிருக்கு. சீக்கிரம் வாடா. சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி நடந்துக்கூடா வினோத்தை. நான் நம்ம போறப்ப இருந்துச்சு. நான்
ஏய் இங்க பாரு. ஏய் அவன் இங்க தான்டா இருக்கான். பாருடி இழுக்குதுடா. அவன் இங்க தான்டா இருக்கான். நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. சரி நாங்க போயிடுறோம். நீங்க இவ்வளவு நேரம் அங்கதானே இருந்தீங்க? இவ்வளவு நேரம் நீங்க அந்த பில்டிங்ல தானே இருந்தீங்க? இங்க எப்படி வந்தீங்க? நான் உங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி வந்திருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு தேவையானது வாங்கி வந்திருக்கேன். கொஞ்சம் பதட்டப்படாம இருங்க. உங்களுக்கு பசிக்குதா? பசிக்குதா? நான் சாப்பாடு தரேன். ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க வந்து எடுத்துக்கோங்க. என்னங்க அது உங்களுக்கு தான். நான் நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கானா? பையா நல்லா இருக்கா? இவ்வளவு நேரம் பேசுனது நீங்களா? குரல் மாறி மாறி பேசுறீங்க.
நான் சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நான் சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஏய் இல்லடா இல்லடா. இல்லையா? ஆமாடா, ஓ, இங்க வந்து பாருடா. அந்த பிளேட்டு சாப்பிட்டது அந்த இதெல்லாம் இருக்குடா, இறச்சி விட்டுருக்கான்டா. ஏன்டா இவன் இப்படி பண்ணிருக்கான்? கீழே குதிக்கிட்டு வாங்கி கிடப்பாங்க. போயிருப்பாங்க. இங்கிருந்து குதிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. இது மர்மமா இருக்குது. இப்பதான்டா இங்க சாப்பிட்டான். அந்த சாப்பாடு அந்த இடம் எல்லாமே இருக்கு. அது கையா அது என்ன ஒரு இது மாதிரி ஏலியன் மாதிரியா இல்ல ஒண்ணுமே தெரியல. கை மாதிரியே தெரியல. மாதிரியே தெரியல. அன்னைக்கு இது எதானா நடந்தது. இப்ப நம்ம அந்த அபார்ட்மெண்ட்லயும் பாத்துட்டோம். இங்க சாப்பாடும் குத்தோம். சாப்பாடு அந்த இதுவும் காணும், பிளேட்டு காணுமே. அந்த மேல மூடுறது மட்டும் தான் இருக்கு. சாப்பாடு அந்த இது எங்க எகிட்டானா வேற இடத்துக்கு? அதான் எந்த சவுண்டுமே இல்லையே. வா போலாம் வா. பார்த்து லைட்டா ஸ்லிப் ஆச்சு. ஆமாடா, எனக்கே ஒண்ணும் புரியல. நானும் உன் கூட தான்டா இருக்கேன். நான் நீங்க எங்க இருக்கீங்கன்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுண்ணா. எங்க இருக்கீங்கன்னு எனக்கு சொன்னாதானே புரியும். நாங்க உங்களுக்கு நல்லது பண்ணலான்னு வந்திருக்கோம். ரொம்ப அலைய வைக்கிறீங்கண்ணா எங்களை. டேய் சாப்பிட்டீங்களா? எங்க சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? நான் தண்ணி குடிக்கட்டுமா? நான் சாப்பிட்டீங்களா? தண்ணி வேணுமா? வரேண்ணா. நான் தண்ணி நான் எதுவும் பண்ணல, உங்களை தண்ணி தான் கொடுக்குறேன், பயப்படாதீங்க. நான் தான் உங்களை பார்த்து பயப்படணும். நம்ம சாப்பாடு கொடுத்தோம் பைத்தி நீங்களாம் பண்றோம். நம்ம சாப்பாடு நல்லது பண்றது தானே நம்ம வந்தோம். உங்களுக்கு நாங்கள் சாப்பாடு தண்ணி எல்லாம் கொடுக்குறோம், ஏன்னா எங்களை அடிப்பீங்க?
நான் எனக்கு சின்ன குழந்தை மாதிரி பயமுறுத்த நினைக்காதீங்க. உங்களுக்கு நல்லது தானே பண்றோம் நாங்க. நான் அது வாட்டர் பாட்டில்னா, தண்ணி பாட்டில், அது தண்ணி, அதுதான் எடுத்து குடிங்க. நான் வாட்டர் பாட்டில் என்னன்னு புரியலடா. இப்போ லேட்டஸ்டாக பாட்டு. ஆமா ஆமா ஆமா, குடிக்கிறேன். நான் தண்ணி போதுமா? நான் சவுண்ட் கேட்குதில்ல. தண்ணி மூடுறான். தண்ணி அவன் மூடலாம் மாட்டான். கொதி மாதிரி பண்ணுவானே. அவன் ஏன்டா மூட போறான்? அவன் மென்டல். நான் பையா பையா நான் உங்களுக்கு தண்ணி போதுமா? தண்ணி போதுமா உங்களுக்கு? சரி, உங்களுக்கு சாப்பாடு தண்ணியெல்லாம் கொடுத்தேன்ல. நீங்க ஒரு வாட்டி என் கேமராக்கு முன்னாடி வாங்க. நீங்க வரலனாலும் நான் அங்க வரேன். நான் உங்களை பார்க்க தான் போறேன். இப்போ எதையோ எடுத்து அடிக்காதீங்கண்ணா. யாரு கட்டவன நல்லது பண்ண மனநிலையில என்ன மனநிலை இருக்கானே தெரியல. டேய், யாரா இவன்? நான் போயிடுறேன். போயிட்டேன். ஏன்னா நீங்க இப்படி பண்றீங்க? சாப்பாடு தண்ணி எல்லாம் கொடுக்குறல்ல. சரி, நான் போயிடுறேன். போறேன். நான் நோ. டேய், ஓட்டான்டா ஆளு. பாரு, அவன் நம்ம நினைச்சதை விட பயங்கரமான இருக்கான்டா. டேய், இது பாரு, சோறே சரியா சாப்பிடவே இல்லடா அவன். இது பாரு, சொன்னல, இந்தா குடி. சாப்பாடு பாரு மொத்த எப்படி பண்ணி வச்சிருக்கான். இங்க இருந்து கூட பாருடா, 2 ஃப்ளோர் இருக்கு. இதுல எப்படா குதிக்க முடியும்? இது என்னடா இது? கொக்கோ கோலால யூரின் உட்காந்துருக்கான்டா. ஆமாடா, அது பாரு, கொக்கோ கோலா பாட்டில் அதை யூரின் குடிச்சு வச்சிருக்கான்டா. எப்படி போனே தெரியல. யாரா இவன்? சாப்பாடு வச்சோம், இங்க எப்படி வரும்? ஆமால, அந்த சாப்பாடு வச்சோம், இங்க எப்படி எடுத்துட்டு போங்க? சாப்பாடு அங்க காணும் தானே வந்தோம். ஆமா, அங்க வச்சு இங்க வந்து போனா
சாப்பாடு கரெக்ட், நம்ம அந்த ரூம்ல தான் சாப்பாடு கொடுத்தோம். கீழே வரேன்டா. டேய் எங்கடா இருக்க நீ? டேய் நீங்க எங்க இருந்தாலும் சரி, நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மைண்ட் செட்டோட வந்திருக்கோம். டேய் நீ எங்க இருக்கேன்னு அட்லீஸ்ட் சொல்றா. அவன் எங்கடா பயப்படுறான்? அவனும் பயப்படுறான் போல நம்மளுக்கு, நம்ம அவனுக்கு பயப்படுறோம். நீ ஏன் திக்கிற? உனக்கு என்ன ஆயிடுச்சா? அங்க என்னடா பாக்குற? ஆமாடா, எனக்கு சுத்தமா ஐடியாவே இல்லடா. ஆமா, நம்ம லாஸ்டா போய் பாக்குறப்போ எல்லா ரூம்லயும் அதே மாதிரி தான் இருக்குது. அந்த ரூம்ல பார்த்தாலும் அங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை, எங்கேயுமே இல்லை. இப்ப இங்க ஓடல இருந்துச்சு, இங்கேயும் காணும். டேய் ஒருத்த யாரா நீ? நேர்ல வாடா. டேய் எங்க நேர்ல வாடா. உனக்கு இவ்வளவு உதவி பண்றோம்னு நினைக்கிறோம். அவனியா? நான் அழுதீங்களா? இப்போ இதுதானே உங்க இடம்? இங்க தானே இருக்கீங்க? நான் நோ டேய் யாரா நீ? என்ன ஆனாலும் சரி, இவன் என்ன ஒன்று பண்ணிட்டு தான்டா போன. டேய் யாரா நீ? எதுக்குடா அங்க இருக்க? எதுக்குடா அங்க இருக்க? எது உனக்கு தில்ல இருந்தா கேமரா முன்னாடி வாடா. டேய் நான் எவ்வளவு மரியாதையா பேசிட்டு இருக்கேன் உன்கிட்ட. உனக்கு சாப்பாடுனா சாப்பாடு எடுத்து வந்து கொடுத்தேன், தண்ணி கேட்ட தண்ணி கொடுத்தேன். மந்திரம் என்ன போடுறானடா? என்ன மந்திரம் போடுறியா? டேய் தெரியலடா யாருன்னு. சைலண்ட் ஆயிடுச்சு, ஒண்ணுமே புரியல. நான் என்ன பண்றது? டேய் நீ ஏன்டா உட்காந்து உட்காந்து எழுற? நாங்க இவ்வளவு ரிஸ்க் எடுத்து எல்லாமே பண்றது உங்க கையில பேசுறதுக்கு, உங்களை பாக்கிறதுக்கு தானா? போயிடுறேன்.
அது மட்டும் கரெக்டா சொல்ற. போயிடு போயிடு போயிடு. இந்த மாதிரி கல் எடுத்து அடிக்கிறது, பாட்டில் எடுத்து அடிக்கிறது எல்லாம் வேணாண்ணா. குத்திருவியா? நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு என்ன ஆயிடுச்சா? நீங்க தெளிவா தானே இருக்கீங்க? நான் என்ன சொல்லுங்கண்ணா, எனக்கும் டென்ஷன் ஆகுதுண்ணா. நான் கோவப்பட்டு அது மாதிரி பேசிட்டேன். அது எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. எனக்கே கஷ்டமா தான் இருக்குது அந்த மாதிரி பேசுனது. பட் நீங்க இவ்வளவு பண்றீங்க, எனக்கு அதெல்லாம் எப்படி இருக்கும்? நான் ரொம்ப தூரத்துல இருந்து வேற வந்திருக்கோம். நான் 2 பேர் தான் வந்திருக்கோம். எங்க கஷ்டமும் புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒரே ஒரு 5 செகண்ட் என் முன்னாடி வந்துருங்க. எங்களுக்கு எதுவும் அடிக்காதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க. நான் போயிடுறேன். நீங்க நிஜமாவே ஆள் தானா? எங்களுக்கு எதுவும் டவுட்டா இருக்குது. இருக்கோம் இருக்கோம். நான் போயிடுறேன். திடீர்னு எதாவது வெயிட்டா எடுத்து போட்டாங்க, என்ன பண்றது? பேசுறான், திடீர்னு அமைதியா இருக்கான்டா. நான் நீங்க வந்து எப்படி போறீங்க? திடீர்னு காணாம போயிடுறீங்க. எங்களுக்கு எதுவுமே புரியலண்ணா. போயிட்டான்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் நான் கெஞ்சி கேட்குறேண்ணா. நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, புரியுது உங்க கஷ்டமும் புரியுது. நான் உங்களுக்கு போயிட்டு ஒரு நல்ல இடத்துல எடுத்து போயிட்டு சேர்க்கலான்னு தான் பார்க்குறேன். நைட் டியூஷன் போயிட்டு என் ஃபோன் இருக்கும், அது எத்தனை நான் உங்களுக்கு ஒரு நல்ல மாதிரி ஆளாக மாற்றி விட்றேண்ணா. நான் உங்களுக்கு இப்போ சாப்பாடு வேணும்னு கேட்டீங்க, சாப்பாடு வாங்கி வந்தல. அது கீழே வச்சிரு, அந்த ஸ்டாண்டோட கீழே வச்சிரு. அது கீழே வச்சிரு. நான் போயிடுறேன். எங்களுக்கும் நிறைய பிரச்சனைலாம் இருக்குண்ணா. நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லிட்டு தான் நாங்களும் வந்தோம். சரி உங்களுக்கு நல்ல மாதிரி எதனா பண்ணலான்னு. நீங்களும் இப்படி பண்ணுறீங்க. என்னை குத்தி என்ன பண்ண போறீங்க நீங்க? என்னை குத்துறது வேஸ்ட் தான். உங்க வீடு எங்கன்னு சொல்லுங்க, உங்க வீட்லயாச்சும் போய் சேர்க்கிறேன்.
இவ்வளோ பேர் கல்வி போடுற உங்களுக்கு கிடைக்குது. நான் கிட்ட போய் பார்த்தலாமா? நீ வரலாம். கொஞ்சம் இங்கே உள்ள தயவு செஞ்சு வந்துடாத. கொஞ்சம் பொறுமையாக நான் கூப்பிட்டாவா இல்லை வராது. நான் இப்போ மேலெல்லாம் ஏறி வரல, எங்கேயுமே வரல. நான் டைரெக்டாக உங்க கீழே வரேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க நான் பார்த்துறேன். நீங்க என்ன பண்ணாலும் சரிதான். நான் உங்க நல்லதுக்கு தானே பாக்குறேன். ஏன்னா இப்படி பண்றீங்க? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க நான் என் நிலைமைய. யாரா நீ லூசுத்தி உள்ள மாதிரி பண்ணிருக்க? புடவடா நீங்க லேடியா? அக்கா அழுகுறீங்களா? நான் வரேன் உங்கள்கிட்ட. ஏய் வாடா